ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது 2வது வாரம், புரட்டாசி மாதம், சனிக்கிழமை 2வது வாரம். இந்த வாரம் எந்த பெருமாள் கோயில்னா பக்தவாச்சல பெருமாள் கோவில் திருநின்ற ஊரில் இருக்கு இல்லையா. இந்த கோவில் எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா இந்த கோவிலில் தான் எங்களுக்கு மேரேஜ் நடந்தது. எப்போவுமே எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி பர்த்டேக்கெலாம் இந்த கோவிலுக்கு தான் நான் போவேன். இந்த கோவிலில் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள், அதாவது 28ஆம் தேதி தான் இங்கே கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த போர்டில் போட்டிருப்பாங்க, நான் காட்டுறேன். 48 நாளுக்குள்ளே இங்கே போனால் ரொம்ப விசேஷம். அதோடைய பவர் அதிகமாக இருக்கும், நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ 48வது நாள் கடைசி நாளும் ஒரு பூஜை இருக்கும், கலச பூஜை. அந்த கலசத்தை நம்ம வேணுன்னா ஆளுக்கு 500 rupees கொடுத்து வாங்கிக்கலாமா. அதில் மஞ்சள், குங்குமம், அபிஷேக பொருட்கள் எல்லாமே தருவதாக அந்த போர்டில் போட்டு இருந்தாங்க. இந்த கோவில் 108 திவ்ய தேசத்தில் ஒரு கோவில். அது இல்லாமல் இங்கே எண்ணெய் பெற்ற தாயார் அப்படின்னா அங்கே அம்மனுடைய நேம் இப்படி தான் அழைப்பாங்க. ஸோ அன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் திருநின்ற ஊர் இருக்கு இல்லையா, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வரும். அதாவது இது ஊருக்குள்ளே இருக்கும் இந்த கோவில், அவுட்டர். அதனால் இந்த கோவில் அந்தளவுக்கு வெளியே தெரியாது, நம்ம உள்ளே தான் போய் பார்க்கணும். நீங்கள் வரதா இருந்தால் உள்ளே பக்தவாச்சல பெருமாள் கோவில் லொக்கேஷன் போட்டு வரலாம். ஸோ அன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்தது கோவில். அவ்வளோ கோபுரம் அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் சாமியை திருப்தியாக பார்த்துட்டு சாமியில் கும்பிட்டு உள்ளவே பிரசாதம் எல்லாமே காசு கொடுத்தா தருவாங்க. அதாவது பொங்கல், புளியோதரை இதெல்லாமே ஐயருங்க இங்கே ஃபுல்லாக பிராமினாஸ் வீடு தான் இருக்கும். அங்கே பரதநாட்டியம்லாம் நிறைய குழந்தைங்க அழகாக பரதநாட்டியம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு, அவங்களாம் கிளம்பிட்டாங்க. நாங்கள் சாமியை வச்சு ஊஞ்சல் ஆட்டுவாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கோவிலை சுற்றிட்டு சாமி கும்பிட்டு பொங்கல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட 8:30 மணிக்கு இந்த லைனில் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். 7:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். 8:30 வரைக்கும் இந்த லைன் போயிட்டுருக்கு. நாங்கள் போயிட்டு லைனில் நின்று ஒரு 1/2 hour நின்று இருப்போம். அவ்வளோ சூப்பராக இருந்தது தரிசனம். பெருமாள் அவ்வளோ அழகாக இருந்தார். தங்கத்தாலையும் வைரத்தாலையும் ஜொலிச்சார். தங்க கவசம் போட்டிருந்தார். அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக நின்று ரொம்ப நேரம் பெருமாளை பார்த்துட்டு அப்படியே இந்த எண்ணெய் பெற்ற தாயாக இருக்காங்களே அவங்கள அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி அந்த கோயிலை சுற்றி அப்படியே டான்ஸ் ஆடிட்டே மோளம் வச்சுட்டு அப்படியே வந்தாங்க. நல்ல சூப்பராக இவங்களும் என்ஜாய் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போகிறது எங்களுக்கு ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும். ஏன்னா கோவிலில் மேரேஜ் பண்ணுறது மேரேஜ் செலவை குறைக்கிறதுக்காக இல்லை, நல்ல நினைவுகள் அப்படி சொல்லுவாங்க. அந்த காலத்துலேருந்தே நிறைய பேர் கோவிலில் தான் மேரேஜ் பண்ணுவாங்க. ரிசப்ஷன் அந்த மாதிரி இருந்தால் இப்போ அப்போல்லாம் வீட்டிலே ரிசப்ஷன் வைப்பாங்க. இப்போலாம் தான் நம்ம சத்திரத்தில் அதிகமாக செலவு பண்ணி ரிசப்ஷன் வைக்கிறோம். இந்த மாதிரி கோவிலில் அன்னைக்கு நான் எங்கள் கல்யாணம் அப்போ பார்த்திங்கன்னா 2016 2 கல்யாணம். அன்னைக்கு எங்களுக்கு ஒரு கல்யாணம், ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் நடந்தது. ஸோ என் பசங்கக்கிட்ட இந்த மெமரிஸ்லாம் சொல்லி இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே அன்றைக்கி ஃபுல்லாக வந்தோம்.